அமேசான் லாஜிஸ்டிக் பிரான்சைசி வாங்கினா லைஃப் செட்டில்னு சொல்றாங்க. பிளிப்கார்ட்ல டை அப் பண்ணா மந்த்லி பிக்ஸட் இன்கம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்றதுல 50% உண்மை, 50% டேஞ்சரஸான ஒரு பொய். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண போறீங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அமேசான் பிளிப்கார்ட்டை நம்பி பல பேர் லட்சக்கணக்கில் அமௌண்ட்டை இழந்திருக்காங்க. இந்த வீடியோ முடியும் போது நீங்க ரெண்டு விஷயத்தை கிளியரா தெரிஞ்சுக்க போறீங்க. ஒன்னு, அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் லாஜிஸ்டிக்ல எப்படி என்ட்ரி பண்ணணும், எப்படி ஸ்கேம்ல மாட்டாம ரியலா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். உண்மையிலேயே அது என்ன, பிரான்சைசியா இல்ல கான்ட்ராக்டா? நம்மள மாதிரி நார்மல் டிரான்ஸ்போர்ட் ஓனருக்கு இது செட் ஆகுமா? இத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நான் ஒரு உண்மையை சொல்றேன். இது ஒரு ஷார்ட்கட் பிசினஸும் இல்ல, ஓவர் நைட்ல ரிச் பிசினஸும் இல்ல. ஆனா இது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா லாங் டேர்மா ஸ்டேபிளா இன்கம் தர்ற ஒரு பிசினஸ். பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அமேசானோட நேம் இருக்கு, பிளிப்கார்ட்டோட நேம் இருக்கு, அதனால ஒர்க் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்னு நினைக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. முதல்ல லாஜிஸ்டிக் தான் என்னன்னு பார்ப்போம். ஃபேக்டரி குடோன்ல இருந்து கஸ்டமரோட கைக்கு ப்ராடக்ட் சேஃப்டியா டைமுக்கு சேர்ற ஒரு முழு ப்ராசஸ் தான் லாஜிஸ்டிக். இதுல என்னென்ன அடங்கும்னா, டிரான்ஸ்போர்ட், லோடிங்கு, அன்லோடிங்கு, ரூட் பிளானிங்கு, டெலிவரி அண்ட் ரிட்டர்ன். இந்த வேலையை அமேசான் அண்ட் பிளிப்கார்ட் நேரடியா செய்ய மாட்டாங்க. லாஜிஸ்டிக் பிரான்சைசின்னு ஏன் சொல்றாங்க? அபிஷியலா இது பிரான்சைசியே கிடையாது. இதோட கரெக்டான மீனிங் என்னன்னா, கான்ட்ராக்ட் பேஸ்ட் லாஜிஸ்டிக் பார்ட்னர்ஷிப். கம்பெனியோட வேலை என்னன்னா, உங்களுக்கு ஒர்க் தர ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணு. ஓனரோட வேலை என்னன்னா, வெஹிக்கிள், டிரைவர் அண்ட் டைம் டிசிப்ளின். இதுதான் உங்களோட ரியாலிட்டி. முதல்ல அமேசானோட என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அமேசான்ல லாஜிஸ்டிக் என்ட்ரினா ரொம்ப பேரு டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. சரி, டிஎஸ்பினா என்ன? டிஎஸ்பிங்கிறது டெலிவரி சர்வீஸ் பார்ட்னர். இதுல அமேசானோட வேர் ஹவுஸ்ல இருந்து கஸ்டமரோட வீட்டு வரைக்கும் பார்சலை டெலிவரி பண்றது தான். இதுக்கு தேவையானது வெஹிக்கிள், டிரைவர், ஆபீஸ் செட்டப், பேக்கப் சிஸ்டம். இது பிகினருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். டிஎஸ்பில ஹிடன் டேஞ்சர் என்னன்னா, டைமிங் ஸ்ட்ரைக்கு, பெனால்டி சிஸ்டம் ஹெவியா இருக்கு. ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணா கான்ட்ராக்டையே கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால தான் இது நியூ ஓனருக்கு டிஎஸ்பி ரெக்கமெண்ட் இல்ல. அமேசான்ல சேஃப்டி என்ட்ரி இது லைன் ஹல் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட். இதுல ஹப் டு ஹப் மூவ்மெண்ட் இருக்கு, லாங் ரூட் டிரைவிங் இருக்கு, கஸ்டமரை ஃபேஸ் பண்ண தேவையில்லை. இதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான ஒரு உண்மை என்னன்னா, அமேசான் டைரக்டா ஒரு புது டிரான்ஸ்போர்ட் ஓனருக்கு கான்ட்ராக்ட் தரவே மாட்டாங்க. ஆல்ரெடி அமேசானுக்காக ஒர்க் பண்ற அப்ரோடு டிரான்ஸ்போர்ட் ஓனருக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட வேணா நம்ம சப் கான்ட்ராக்டரா அட்டாச் ஆகலாம். இதுக்கு ஒரு வெஹிக்கிள் இருந்தாலே போதும். இதுல இருக்கிற ஸ்கேம் அலர்ட் என்னன்னா, நான் அமேசானோட பிரான்சைசி வாங்கி தரேன்னு டிஎஸ்பி கேரண்டி கொடுப்பாங்க. ரெண்டாவது, அட்வான்ஸ் காசு கேட்டாவே அது 100% ஸ்கேம் தான். ஏன்னா அமேசான் பிரான்சைசிக்கு ஃபீ எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, பிளிப்கார்ட்ல என்ட்ரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிளிப்கார்ட்ல என்ட்ரி அமேசானை விட கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, பிளிப்கார்ட்டோட லோக்கல் ஹப்கள் டைரக்டா வெஹிக்கிள் ஓனர்களை இன்வைட் பண்ணுவாங்க. பிளிப்கார்ட்ல என்ட்ரி ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, உங்க ஏரியால இருக்கிற ஹப்புக்கு நீங்க டைரக்டா போய் என்கிட்ட ஒரு வெஹிக்கிள் இருக்கு, ஒர்க் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லுங்க. அவங்க ட்ரையல் ரன் கொடுப்பாங்க. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியா இருந்துச்சுன்னா ரெகுலர் கான்ட்ராக்ட் கண்டிப்பா கிடைக்கும். பிளிப்கார்ட்டோட நேச்சர் என்னன்னா, நல்ல சேல்ஸ் மாசமா இருந்துச்சுன்னா உங்களோட இன்கம் அதிகமா இருக்கு. ஸ்லோவான சேல்ஸ்மேன் தான் இருந்துச்சுன்னா அந்த மாசம் உங்களுக்கு இன்கம் ரொம்ப கம்மியாயிரும். இதுல கேஷ் ஃப்ளோ கண்ட்ரோல் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இதோட மந்த்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்ப்போம். ஒரு வீக்கில் இருந்தா மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? பல பேர் யூடியூப்ல லாஜிஸ்டிக் பிசினஸ்னா மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. இதோட ரியாலிட்டி இன்கம் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு பிக்கப் அப்படி இல்லைன்னா 407, அதுக்கு ஒரு டிரைவர். இதோட இன்கம் பார்த்தோம்னா அமேசானோட ஆவரேஜ் 1,10,000 இருந்து 1,30,000 வரைக்கும் வரும். பிளிப்கார்ட்னு பார்த்தோம்னா நல்ல சேல்ஸ்மேன் தான் இருந்துச்சுன்னா 1,40,000 வரைக்கும் கிடைக்கும். சேல்ஸ் கம்மியான மந்த்ல ஸ்லோவா இருந்துச்சுன்னா 90,000 வரைக்கும் தான் கிடைக்கும். இதோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம்னா டீசலுக்கு மாசம் 30,000 போயிடும், டிரைவர் சேலரி 20,000, இஎம்ஐ 30,000, மெயின்டெனன்ஸுக்கு 8,000 போயிடும். டோட்டலா 88,000. நெட் ரிசல்ட் பார்த்தோம்னா அமேசான்ல 22,000 இருந்து 35,000 வரைக்கும் சேஃபா கிடைக்கும். ஆனா பிளிப்கார்ட்ல 40,000, அதுக்கு கீழே போறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. முக்கியமான விஷயம், லாஜிஸ்டிக்ல ப்ராஃபிட்டை பார்த்து என்ட்ரி பண்ண கூடாது. நம்மளுக்கு ஒஸ்டான மந்த்தை சர்வே பண்ண முடிஞ்சா பிசினஸ் கரெக்டா இருக்கு. அடுத்து டிரைவரோட ப்ராப்ளம்ஸ், ஓனரோட டென்ஷன் என்னன்னு பார்ப்போம். வெஹிக்கிள் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, ஆனா டிரைவர் இல்லைன்னா பிசினஸே இல்லை. டிரைவரோட டெய்லி லைஃப் என்னன்னா, மார்னிங் இயர்லியா ஸ்டார்ட் பண்ணணும்,
நைட்டு லேட்டா ரிட்டர்ன் ஆகணும். இதுல டிராபிக், ஹப் வெயிட்டிங், ப்ரெஷர் எல்லாமே இருக்கு. மிஸ்டேக் ஆனா பிளேம் டிரைவருக்கு, ஆனா பெனால்டி ஓனருக்கு தான். ஓனரோட டெய்லி டென்ஷன் என்னன்னா டிரைவரை ஆப்சண்ட் ஆகாம பார்க்கணும், வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆகக்கூடாது, போலீஸ் செக்கிங் இருக்கு, டீசல் ரேட்டு, பேமெண்ட் டிலே. இது எல்லாம் ஒரே டயத்துல வந்துச்சுன்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. ஸ்மார்ட் ஓனரோட சீக்ரெட் என்னன்னா டிரைவரை மெஷினா ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, பிளஸ் சேலரியும் டைமுக்கும் கொடுத்துருவாங்க. இதனால அவங்களோட பிசினஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இப்ப ஒரு வீக்கில் இருந்து 10 வீக்கிலுக்கு ஸ்கேல் பண்றது எப்படின்னு பார்ப்போம். பல பேர் லாஜிஸ்டிக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா ஸ்கேல் பண்ற ஸ்டேஜ்ல தான் அதிக பேர் ஃபெயில் ஆகுறாங்க. இதோட ரீசன் ரொம்ப சிம்பிள். ஒரு வெஹிக்கிள் மேனேஜ் பண்ற மைண்ட் செட், 10 வெஹிக்கிள் மேனேஜ் பண்ற மைண்ட் செட் ரெண்டுமே வேற. இப்ப ஸ்டேஜ் 1ல ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் லேர்னிங் அண்ட் சர்வைவல். ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ப்ராஃபிட் மெயின் கோலா இருக்க கூடாது, லேர்னிங் தான் மெயின் கோலாவே இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல ஓனர் என்ன புரிஞ்சுக்கணும், கம்பெனியோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, ரெண்டாவது டிரைவரை ஹேண்டில் பண்றது எப்படி, மூணாவது ஒஸ்ட் மந்த் சர்வே பண்றது. இந்த ஸ்டேஜ்ல பண்ணக்கூடாத ஒரு மிஸ்டேக் என்னன்னா 2 மாசம் ப்ராஃபிட் வந்துருச்சு, இன்னொரு வெஹிக்கிள் வாங்கலாம்னு தான். ஆனா இது ரொம்ப ஒரு டேஞ்சரான டிசிஷன். ஸ்டேஜ் 2ல செகண்ட் வெஹிக்கிள் வந்தா ஓனருக்கு ரியல் டெஸ்ட் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. 2 டிரைவர், 2 இஎம்ஐ, 2 பிரேக் டவுன் சான்ஸை ஹேண்டில் பண்ணணும். கரெக்ட் ஸ்கேலிங் மெத்தட் ரொம்ப முக்கியம். செகண்ட் வெஹிக்கிள்ல சேம் கம்பெனி, சேம் ஹப், சேம் ரூட், ஆனா கம்பெனியை மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு அமேசான் ஹப்ல ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் இருந்தா பிளிப்கார்ட்டுக்கு செகண்ட் வெஹிக்கிள் போகக்கூடாது. ரீசன் என்னன்னா சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆகும், கேஷ் ஃப்ளோ மிஸ்மேட்ச் ஆகும், ஓனரோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப டபுள் ஆயிரும். ஸ்டேஜ் 3ல 3ல இருந்து 5 வெஹிக்கிள், 3 வெஹிக்கிள் கிராஸ் பண்ணா பிசினஸ் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிரும். ரீசன் என்னன்னா ஒரு வெஹிக்கிள் டவுன் ஆனாலும் டோட்டல் இன்கம் 0 ஆகாது. டிரைவர் லீவ் எடுத்தாலும் ட்ரிப்பை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்கம் அதிகமாகுதுன்னு லக்ஸரி லைஃபை ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. நியூ கார் வாங்குறது, எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ், இஎம்ஐ ஓவர்லோடு, ஏன்னா ப்ராஃபிட்டை பிசினஸ்குள்ள ரொட்டேஷன் பண்ணலைன்னா கண்டிப்பா கொலாப்ஸ் ஆயிரும். ஸ்டேஜ் 4ல 6ல இருந்து 10 வெஹிக்கிள்ஸ், இதுதான் ரியல் பிசினஸ் மாடல். இங்க நீங்க ஓனரும் இல்ல, டிரைவரும் இல்ல, நீங்க ஃபிளீட் ஓனர். ஃபிளீட் ஓனர்னா என்னன்னா சூப்பர்வைசர் அப்பாயிண்ட் பண்றது, டிரைவர் அட்டெண்டன்ஸை ட்ராக் பண்றது, டீசல் எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல், டெய்லி ட்ரிப் ரிப்போர்ட் சிஸ்டம், பேமெண்ட் சைக்கிள் பிளானிங். இந்த மாதிரி சிஸ்டம் இல்லைன்னா 10 வெஹிக்கிள் 10 ப்ராப்ளம் தான். கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் ஸ்கேலிங் பார்த்தோம்னா ப்ராஃபிட் வந்தா ஸ்கேல் பண்ணலாம், இது ரொம்ப தப்பு. கரெக்டான ரூல் என்னன்னா ஒஸ்டான மாசத்துலயும் சர்வே பண்ண முடிஞ்சாதான் ஸ்கேல் பண்ண முடியும். இது ஃபாலோ பண்ணுனா கொலாப்ஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாயிரும். லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ்ல ஒரு வெஹிக்கிள் ரன் பண்றது ஈஸி, ஆனா 10 வெஹிக்கிள் சிஸ்டமா ரன் பண்றது அதுதான் ஒரு டிசிப்ளினான கேம். வெஹிக்கிள் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்ல, சிஸ்டம் இல்லைன்னா பிசினஸே இல்ல. இந்த ஸ்டேஜுக்கு வர நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஆனா சர்வீஸ் பண்றவங்க ரொம்ப கம்மி. நீங்க அந்த கம்மி லிஸ்ட்ல இருக்கணும்னா இந்த வீடியோல சொன்ன சிஸ்டமை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம ஐடியா 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.